ஹே ஆல், லாஸ்ட் வ்ளாக்லேயே நான் சொல்லியிருந்தேன் நம்ம வந்து அனிமல்ஸ் பார்க்குறதுக்காக அனிமல் சஃபாரி போகிறோம் அப்படி சொல்லி. ஸோ இந்த இடத்தோட பேர் வந்து பன்னர்கெடா பயாலஜிக்கல் பார்க், பெங்களூரில் தான் இருக்குது. உள்ளே போன உடனே டிக்கெட் வந்து நம்ம செல்ஃபாகவே ஆன்லைன் மூலயமா எடுத்துக்கலாம். அங்கே வந்து நமக்கு ஸ்க்ரீன்ஸ் மாதிரி இருக்குது, அதில் போய்ட்டு நம்ம தேட்டரில் டிக்கெட் புக் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 350 நார்மல் டேஸில். இந்த மாதிரி வீக்கெண்டு நாங்கள் போனது வந்து அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி இல்லையா, கவர்மெண்ட் ஹாலிடே, இந்த மாதிரி டைமில் வந்து 50 ருபீஸ் எக்ஸ்ட்ரா. ஸோ இப்போ வந்து ஒரு ஆளுக்கு 400 வாங்கியிருக்காங்க. நாங்கள் வந்து 800க்கு டிக்கெட் எடுத்திருக்கோம் 2 பேருக்கு. அண்ட் உள்ளே போன உடனே இந்த மாதிரி சஃபாரி போகிறதுக்கு இந்த மாதிரி வீக்கெண்டில் இந்த மாதிரி ஹாலிடேஸில் வந்தோன்னா செம்ம க்யூ நிற்கிறாங்க. ஒரு பேட்சாக அனுப்புகிறாங்க. ஒரு 1.5 2 hours கிட்ட நாங்கள் அந்த லைன்லேயே வெயிட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் தான் ஒரு பேட்சாக வந்து ஒரு வேனில் இந்த மாதிரி அனுப்புகிறாங்க. அண்ட் நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக போனேன் அனிமல் சஃபாரி. ஸோ கிட்டேயே பார்க்கலாம் அனிமல்ஸ்லாம் அப்படி சொல்லி. ஆனால் இதில் வந்து கொஞ்சம் பல்ப்பு தான் வாங்கியாச்சு. என்னென்னா நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஏறினோடனே வேறு சைடில் உட்காந்துருக்கலாம், ஃப்ரண்ட் வியூ நல்லாயிருக்கும்னு சொல்லி ஃப்ரண்ட்டில் வந்து உட்காந்தோம். ஆனால் நாங்கள் இருந்த சைடில் வந்து பெருசாக அனிமல்ஸ் இல்லை, அந்த சைடில் தான் இருந்துச்சு, ஆப்போசிட் சைடில். இந்த சைடில் இருந்ததுமே வந்து ரொம்ப நேரம் அவங்க நிறுத்தலை வேனை. மேபி இது வந்து ஒரு ஹாலிடே இந்த மாதிரி நிறைய க்ரௌடு இருக்கிறதுனால என்னன்னு தெரியல, சீக்கிரமாக அவங்க போயிட்டே இருந்தாங்க அடுத்தடுத்துன்னு சொல்லி. ஸோ எனக்கு ஒன்றும் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து நம்ம போகிறோன்னா அந்த அளவுக்கு எதுவுமே பார்த்த மாதிரி ஒரு ஃபீலே இல்லை. இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் சஃபாரி போனால் எப்படி இருக்கும் அந்த ஃபீல் எனக்கு இருந்துச்சு. இந்த மாதிரி காடு மாதிரி ஒரு இடத்துல வந்து இந்த வேன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போனாங்க. அந்த பெண்டெல்லாம் ரொம்ப வேகமாக வளைஞ்சாங்க. ஸோ அது ஒரு மாதிரி த்ரில்லிங்காக இருக்க மாதிரி இருந்தது. பட் அனிமல்ஸ் அவ்வளோ இல்லைங்க, கொஞ்சம் அங்கங்கே இருக்குது அவ்வளோ. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லுவேன். பட் எனக்கு பெங்களூர்லேருந்து இங்கே வந்து போகிறது எனக்கு ஓகே தான். பட் இதுக்காக வந்து வெளியூர்லேருந்துலாம் வந்தாங்கன்னா அது அந்தளவுக்கு ஒர்த்தானு எனக்கு தெரியல. எனக்கு வந்து ஒரு ஜாலியாக ஒரு லீவ் டேவுக்கு போயிட்டு வரலான்ற மாதிரி ஒரு ஜாலியான டேவாக இருந்தது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மான்லாம் காமிச்சாங்க, நிறைய மான் இருந்தது. ஆனால் எல்லாமே அந்த சைடில் இருக்கிறதுனால என்னால் சரியாக கேப்சர் பண்ண முடியல. இங்கே வந்து இந்த சைடு crocodile இருக்குதுன்னு சொன்னாங்க என்னோடய சைடு. ஆனால் அதுவுமே வந்து லேசாக ஒரே ஒரு தலை மட்டும் தான் தெரிஞ்சுது, அதுக்கப்புறம் வேறு எதுவுமே இல்லை.
ஸோ இவ்வளோ தான். நான் இதுக்கப்புறம் போக போக வேறு ஏதோ அனிமல்லாம் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இதில் இல்லை. ஆனால் ஜூவில் நிறையாவே இருந்துச்சு. நான் நெக்ஸ்ட் vlog கண்டிப்பாக பாருங்கள், அதில் நான் காமிக்கிறேன். அண்ட் இது முடிச்சுட்டு நாங்கள் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு போனோம். அங்கேயே அன்னபூர்ணா ரெஸ்டாரண்ட்னு ஒன்று இருந்தது. சரி வெஜ் ரெஸ்டாரண்ட் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லி போனோம். ஆனால் வெரி ஒஸ்ட்டு. ஃபுட்டும் நல்லா இல்லை, அங்கே உட்காரத்துக்குமே இடம் கூட இல்லை. அப்படின்னு நம்மளே வந்து யார்கிட்டையாவது பக்கத்தில் வந்து கொஞ்சம் இடம் கேட்டு அந்த மாதிரி தான் உட்காந்து சாப்பிட்டு வந்தோம். இதெல்லாம் இந்த பிளேஸ்க்கு உள்ளே போகும்போதே டிக்கெட்லாம் எடுப்போம் இல்லையா, அந்த வெளியிலே வந்து இந்த ஹோட்டல் இருந்தது. இது இல்லாமல் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகிறோம்ல, உள்ளேயுமே ஒன்று இருந்தது. அங்கே எப்படி இருக்குதுன்னு தெரியல. நாங்கள் வெளியில் தான் சாப்பிட்டோம், ஆனால் நல்லாவே இல்லை. சரின்னு அந்த டைம் பசிக்கு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து ஜூக்கு கிளம்பிட்டோம். ஜூவில் என்னென்னலாம் பார்த்தோம் எல்லாமே நான் வந்து நெக்ஸ்ட் vlogல ஷேர் பண்ணுறேன். மறக்காம பாருங்கள்.